வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் பலர் அந்த வீட்டில் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக அரிஞ்சு அதுக்கு நடுவில் மஞ்சளை வச்சு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சுற்றி போடுற பழக்கம் உண்டு. அது என்னைக்காவது எதற்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? கேட்டால் கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலுமே பார்த்திங்கன்னா அது ஒரு ஆரா கிளென்சிங், அதாவது ஆராவை சுத்தப்படுத்துகிற ஒரு டெக்னிக். சரி, ஆரானா என்ன, அது எப்படி இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியுமா, ஆரானால் என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் அப்படிங்கிறத பற்றி முழுசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக விளக்க போகிறது தான் இந்த வீடியோ. ஆரான்ற வார்த்தைக்கு லத்தீன்லேயும் கிரீக்லேயும் சொல்கிற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று, சுவாசம், தென்றல். இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிற மீனிங் இளம் தென்றல். தமிழில் சொல்கிற மீனிங் ஒளி, அதாவது லைட். ஆரான்ற விஷயம் பண்டைய காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை பற்றி பல நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆரான்ற விஷயம் எப்போ மக்களிடையே பிரபலமாச்சு அப்படின்னா 19th செஞ்சுரியோட இறுதியில் தான். ஆரான்ற டேர்மை பிரபலப்படுத்தினவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சர்ச்சோட பாதிரியாரான சார்லஸ் வெப்ஸ்டர் லெட்பெட்டர் தான். இவர் இந்தியாவில் தான் தியோசஃபி, அதாவது ஆன்மீகத்தை பற்றி படிச்சிருக்காரு. இப்போவும் பல வெளிநாட்டுக்காரங்க ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகத்து மேலே அதிக ஈடுபாடு கொண்டவங்க, அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவுக்கு தான் வராங்க. அதுவும் அதிகமாக குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா நம்ம சித்தர்கள் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு ஆன்மீகம் சம்மந்தமாக பல நூல்களை எழுதி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆன்மீகமும் பக்தியும் ஒன்று தான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பக்தின்றது ஒரு கடவுளை வழிபட்டு, எந்த மத கடவுளை வேணாலும் இருக்கட்டும், ஒரு கடவுளை வழிபட்டு அந்த கடவுளை வழிபடுறது மூலிமா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது பக்தி. ஆன்மீகன்றது பக்திக்கு அடுத்த ஸ்டேஜ். இறைவன் அப்படின்றது ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறை சக்தியை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் ஆற்றல்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகத்தை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே சேனலில் நெக்ஸ்ட்டு சில வீடியோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி போட போகிறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆராவும் ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட டாபிக் தான். ஆரானா என்னன்னு சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே, அதாவது மனிதன், விலங்கு, மரம், இல்லை ஏதாவது ஒரு பொருள், எக்ஸாம்பிளுக்கு வீடு, சேர், எதாக இருந்தாலுமே அது ஒரு வகையான ஆற்றலை வெளியிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்படி வெளியிடப்படுற ஆற்றல் தான் ஆரா. இப்போது புத்தர், இயேசு போன்ற எந்த ஒரு பெரிய மகான்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாலுமே அவங்களுடைய தலைக்கு பின்னாடி சில ஒளிவட்டங்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோஸ்னு இல்லை, பழைய அந்த காலத்து புத்தருடைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தாலுமே அந்த பெயிண்டிங்ஸில் புத்தருடைய தலைக்கு பின்னாடி ஒளிவட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்திலேயே ஆறாவதான் ஒளிவட்டம் மூலியமாக அவங்க பெயிண்டிங்ஸில் குறிப்பிட்டு வச்சுருந்துருக்காங்க. புத்தரை பற்றி எழுதப்பட்ட நூல்களெல்லாம் எடுத்து படித்து பார்த்தோன்னா அதில் புத்தர் இருந்த காடு முழுவதும் புத்தருடைய ஆறா பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. புத்தர் எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற கொள்கையை கொண்டவர். அதனால் அந்த காட்டுக்குள்ளே புத்தருடைய ஆறாவுடைய எல்லைக்குள்ளார இருந்த விலங்குகள் மற்றொரு விலங்கை அடித்து சாப்பிட முடியாமல் பசியிலேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. ஒரு மனிதனோட ஆறா காடளவு பரவி இருக்க முடியுமா? அப்படியே பரவி இருந்தாலும் மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் அந்த ஆறாவால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நார்மலாக மனிதர்களோட ஆறா கிட்டத்தட்ட 8 ஃபீட்லேருந்து 14 ஃபீட் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்கிறதால நம்மளுடைய ஆறா தானாக விரிவாகும். சில சமயங்களில் நீங்கள் மனசில் நினச்ச பாட்டை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பாடியிருப்பாங்க, இல்லை சொல்லணும்னு நினச்ச வார்த்தைகளை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பாக எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். இதுக்கு காரணம் ஆறா தான். எப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே நார்மல் மனிதர்களோட ஆறா 8 ஃபீட்லேருந்து 14 ஃபீட் வரைக்கும் அவங்கள சுற்றி பரவி இருக்கும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் பக்கத்தில் போகும்போது 2 பேரோட ஆறாவும் கனெக்ட் ஆகி ஒருவருடைய தாட்ஸ் இன்னொருவருக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதனால தான் நம்ம சில பாசிட்டிவான ஆளுங்க பக்கத்தில் போகும்போது ரொம்ப பாசிட்டிவாக கான்ஃபிடென்ஸாக உணர்வோம். நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் நெகட்டிவாக உணர்வோம். இந்த நெகட்டிவ்னஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, உப்பு போட்ட தண்ணியில் குளிக்கிறதுன்னு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுதான் ஆரா கிளென்சிங்னு சொல்கிறோம்.
அந்த காலத்தில் ராஜாவோட சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் 2 பேர் மயில் தொகையை வச்சு ராஜாவுக்கு விசிறி விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்கள் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி விசிறி விடுறது காற்று வரத்துக்காக மட்டும் இல்லை, அதுவும் ஒரு வகையான ஆரா கிளென்சிங் தான். மந்திரங்களை உச்சரிக்கும் போது காற்றுல உருவாகிற அதிர்வுகளை வச்சும் ஆராவை கிளீன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு தான் உள்ளே வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஜெம்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, ஆரா கிளென்சிங் பண்ணுறதுக்காகவும் தான். இதே அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு குளித்தோன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இடத்துல நெகட்டிவ்னஸ்னால் கோஸ்ட் அல்லது ஸ்பிரிட் அந்த மாதிரி எதையும் நான் மென்ஷன் பண்ணல. இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேடாக டவுனாக இருப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறேன். இதே மாதிரி இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எந்த ஒரு கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இறந்து போனவர் அவங்களுடைய உறவினருங்கிறதுனால குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க கொஞ்சம் சேடாக டவுனாக இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்க மக்கள் கூடுற இடமான கோயில்களுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆராவை சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க. மனிதர்களுடைய உடம்புல இருக்க 7 சக்கரங்களிலிருந்து வெளிவர எனர்ஜி தான் ஆரா. அதனால் ஆரால 7 லேயர் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் 5 லேயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலரோ 3 லேயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் விலங்குகளுக்கு 4 லேயர் இருக்குது, மரங்களுக்கு 3 லேயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேயர்ஸ்க்கு சில கலர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்தந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கே உரிய சில தன்மைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராவோட கலர்ஸை பற்றியும் லேயர்ஸை பற்றியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்கிறதாலையும் சயின்டிஃபிக்கலாக இதை இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படின்றதாலையும் ஆராவுடைய லேயர்ஸ் மற்றும் கலர்ஸ் பற்றின கிளியரான வியூ இன்னும் கிடைக்கல. இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் ஆராவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்பெஷலைஸ்டு கேமராஸ் இருக்குது, அது மூலிமா ஃபோட்டோ எடுத்தால் ஆராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் இன்னும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலை. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பெஷலைஸ்டு கேமராஸ் மூலிமா எடுத்த ஃபோட்டோவில் தெரிகிறது நம்ம உடம்புல இருந்து வெளியேற தெர்மல் எனர்ஜி தான், அதாவது ஹீட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, முறையான பயிற்சி மூலிமா ஆராவை நம்ம கண்களாலேயே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆராவை பார்த்து க்ளீன் பண்ணவும் குணப்படுத்தவும் முடியும்னு சொல்கிறாங்க. இதுவும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணப்படாததால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இது ஒரு வேளை உண்மையாக இருந்தாலுமே சிலர் இதை வியாபார ரீதியாக பணத்துக்காக போலியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் ஆரா ரீடிங் தெரிஞ்சவங்க அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு டெலிவிஷன் ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த டிவி ஷோவில் நம்ம உடம்பை மட்டுமே கவர் பண்ணக்கூடிய அளவில் ஒரு 10 பிளைவுட் ஷீட்டை தனித்தனியாக வச்சுட்டு அந்த 10 ஷீட்டில் 5 ஷீட்டுக்கு பின்னாடி ஆடியன்ஸில் ஒரு 5 பேரை கூப்பிட்டு ரேண்டமாக தனித்தனியாக நிற்க வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆரா ரீடர்ஸை கூப்பிட்டு கரெக்டாக எந்த ஷீட்டுக்கு பின்னாடி ஆளுங்க இருக்காங்கன்னு அவங்க உடம்பு சுற்றி இருக்கிற ஆராவை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்ட எந்த ஒரு ஆரா ரீடருமே கரெக்டாக ஆளுங்க மறைஞ்சிருக்க அந்த 5 பிளைவுட் ஷீட்டை சொல்லவே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, அவங்க ஃபோட்டோவை பார்த்தே உங்களுடைய ஆராவை படித்து நான் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு ஆன்லைனில் ஒரு 1000 ருபீஸ் மட்டும் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போலியாக ஆராவை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆரா இன்னமும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணப்படாத ஒன்று, அதை உணர மட்டுமே முடியும். சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணப்படாததால் மட்டும் இதை பொய்யுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சயின்ஸ் எப்போவுமே டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. சயின்ஸால் அப்போது நிராகரிக்கப்பட்ட பல விஷயங்கள் இப்போது நிரூபிக்கப்பட்டு உண்மைன்னு ஒத்துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாத, பதில் சொல்ல முடியாத விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் ஆராவை பற்றின பேசிக்கான சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆரா சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் டீப்பாக ஆராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக ஆரா உண்மையா இல்லையான்ற விஷயத்த நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய பார்வையை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. வரட்டுமா?